ஓம் சரவண பவ. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமை வெற்றிலை வழிபாடு தான் போடுவேங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நானும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமான் கிட்ட கேட்டுக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம வேல்மாறல் பற்றி தாங்க போகிறோம். வேல்மாறல் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன், எப்படி நம்ம படிக்கணும், அதெல்லாம் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வேல்மாறலை யார் இயற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதர் தான் இயற்றினாருங்க வேல்மாறலை. அந்த வேல்மாறலை அவர் இயற்றினார். அதை மாற்றி அந்த வரிகளையெல்லாம் ஒரு மந்திர சொற்களாக மாற்றி நமக்கு ஒரு ஔஷதமாக கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளிமலை திருப்புகழ் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். அவர் தான் நமக்கு அந்த வேல் வகுப்பு பாராயணம் பண்ணுறதை வேல் மாறலாக மாற்றி நமக்கு ஒரு மந்திர சொற்களாக மாற்றி நமக்கு கொடுத்துருக்குறாருங்க. அது ஒரு பாமாலை அப்படின்னே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நற்பலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், அதுக்கு என்னென்ன மருந்தாக எப்படி பயன்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. நாம் இதை பாராயணம் இந்த மகா மந்திரத்தை பாராயணம் பண்ணும்போது நம்ம வீட்டில் திருமணங்கள் கைகூடும், புத்திர பாகியம் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் ஆஃபீஸில், அதாவது அலுவலகம் ஆஃபீஸ் ரெண்டுமே ஒன்று தான், அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு மன சங்கடங்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகுங்க, மனசாந்தி அடையும். அதுபோக வியாபாரத்தில் வெற்றி கிடைக்குங்க. நமக்கு காக்கா வலிப்பு, புற்றுநோய், இந்த மாதிரி இதை பாராயணம் பண்ணுறதுனால, இந்த மகா மந்திரத்தை பாராயணம் பண்ணுறதுனால இந்த மாதிரி வியாதிகள்லாம் நமக்கு நல்லாகுதுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த பாராயணம் பண்ணணும், வேல்மாறல் பாமாலையை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ படிச்சிட்ருக்குறாங்க. இது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அந்த சக்தி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுங்க. இதை ஒரு ஔஷதம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு மருந்து மாதிரி தானே, இந்த வியாதிகளெல்லாம் குணப்படுத்துறதுனால நமக்கு மருந்து மாதிரியே நமக்கு வேலை செய்யுதுங்க. நீங்கள் இதை எப்போ பாராயணம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, அப்புறம் வளர்பிறை சஷ்டி, இந்த நாட்களில் நீங்கள் பாராயணம் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இந்த மாதிரி பாராயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு முருகருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அடுத்த பகுதியில் நான் நிறைய சொல்கிறேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் கேளுங்க. நான் வேல்மாறல் பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. எவ்வளோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக சேருங்க. நன்றி, வணக்கம். நான் உங்களைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க.